குருநாகல் பெஹர் பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் உள்ள எரிவாயு விற்பனை நிலையத்தில் நேற்றிரவு 11:30 அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. பவுசர் ஒன்றில் எரிவாயு தாங்கிக்கான எரிவாயு நிரப்பப்பட்டுக் கொண்டிருந்த போது தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர். தீயணைப்பு பணிகளில் குருநாகல் தீயணைப்பு சேவை பிரிவின் 6 வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டன. ராணுவத்தினரும் தீயணைப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தீப்பரவலினால் மூடப்பட்டிருந்த குருநாகல் கொழும்பு பிரதான வீதியின் பெஹர பகுதி 2 மணித்தியாலங்களின் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. இந்த தீப்பரவலை அடுத்து சில வெடிப்புச் சம்பவங்களும் பதிவானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சுமார் 2 மணித்தியால கடும் பிரயத்தனத்தின் பின்னர் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது. தீயில் சிக்கியவர்களில் 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். எரிவாயு விற்பனை நிலையத்தின் முகாமையாளர் உள்ளிட்ட ஊழியர்கள் 3 லாரி சாரதியுமே உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 4 குருநாகல் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் ஆபத்தான நிலையை கடந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. குருநாகல் பிரதான நீதவான் பந்துல குணரத்னவினால் சம்பவ இடத்தில் நீதவான் பரிசோதனைகள் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டன. தீப்பரவலினால் அருகிலிருந்து சில வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குருநாகல் போலீசாரும் குருநாகல் தீயணைப்பு சேவை பிரிவினரும் முன்னெடுத்து வருகின்றனர்.